நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் 2 கன்று மாடுகளோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம். 2 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. இளங்கறவையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. உங்கள் கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு தலைச்சங்கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறனை விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப்பு தான், தலைச்சங்கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து 2 பல்லுங்க. இன்னைக்கு காலையில் தாங்க இந்த மாடு கன்று இருக்குதுங்க. காலை கன்று தான் இருக்குதுங்க. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சுழியில் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க. கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 10 to 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். 10 லிட்டர் கேரண்டி சொல்லி தரலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. நல்ல காம்பு வளம்னு சொல்லியிருக்காங்க. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா காம்பெல்லாம் நல்லா பூ காம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மடி கூச்சல் இல்லாத கிடாரி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாடு கண்ணு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. நேரில் வந்து மாட்டையும் கண்ணியும் பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க. மடி செட்டை பாருங்கள், சுழி தவற பாருங்கள், காம்பாலத்தை பாருங்கள், எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா தரமான மாடுகள் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துங்க, தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாடும் கண்ணோட விலையை பொறுத்தவரை ஒரு 47,000 சொல்லியிருக்காங்க. 47,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இரண்டாவதாக ஒரு கன்று மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஜெர்சி டைப்பு தான். அது வந்து 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, பல் வந்து கடைப்பல்னு சொல்லியிருக்காங்க. இது கன்று ஈன்றுச்சுங்க. கண்ணு போட்டு 2 நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிசட்டான மாடு, அருமையான காம்போலம், நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, ரெடி கறவையில் தான் இருக்குது. இதுவும் கறவை திறனை பொறுத்தவரையிலும் ஒரு 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிச்சு. எப்படி காலக்கண்ணு மாடு, 12 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடு, 2ஆம் ஈத்து மாடு, பல் வந்து கடைப்பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. 2 மாடுகளுக்குமே ஜோடியாக எடுத்துக்கோங்க. ஒரு புதிதாக தொழில் தொடங்க தாராளமாக அந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபங்கள் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்தவரையிலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. 47,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைனா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். போதிய விளக்கங்கள் தருவாருங்க. 2ஆம் ஈத்து மாடு, கண்ணு போட்டு 2 நாட்கள் ஆகுது. ஒரு 12 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடு. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடா பண்ணிக்கும். ஆண்மேன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குறிப்பாக மடி கூச்சல் இல்லாத மாடுங்க. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறவும் இல்லை. தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கிட்டாவே நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். உங்கள் பாவனை முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம். இளம் பல்லு மாடுங்கனால நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 5-6 ஈத்துக்கு மெயின்டைன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.